ஈரோடு அருகே மாடுகளை ஏற்றிச் சென்ற லாரிகளை தடுத்து நிறுத்திய விலங்குகள் நல அமைப்பினருக்கும் மாட்டு வியாபாரிகளுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் வாரந்தோறும் மாட்டு சந்தை நடைபெற்று வருகிறது. நேற்று வழக்கம் போல மாடுகளை லாரிகளில் ஏற்றுக்கொண்டு வியாபாரிகள் சென்று கொண்டிருந்தனர். அப்போது சோலார் என்ற இடத்தருகே வந்தபோது அங்கு வந்த கோவையைச் சேர்ந்த விலங்குகள் நல அமைப்பினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். மாடுகளை இறைச்சிக்காக கொண்டு செல்லக்கூடாது என அவர்கள் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் வியாபாரிகளுக்கும் விலங்குகள் நல அமைப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. அந்த இடத்திற்கு விரைந்து சென்ற மொடக்குறிச்சி போலீசார் இரு தரப்பினரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒவ்வொரு வாரமும் சந்தையிலிருந்து மாடுகள் லாரிகளில் கொண்டு செல்லப்படும் போது விலங்குகள் நல அமைப்பினர் தங்களை தொடர்ந்து தடுப்பதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள மோதல் இரு தரப்பினரிடையே பதற்றத்தை அதிகரித்துள்ளது. நாங்கள் ஈரோடு சந்தையிலேருந்து மாடு வாங்கிட்டு வரோமுங்க. விவசாயத்துக்கும் பால் கறக்கிறதுக்கும் நாங்கள் இப்போ இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு மாடு வாங்கி இந்த கரூர் ரோட்லையும் காங்கேய ரோட்லையும் போயிட்டு இருந்தப்போ பிராணிகள் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டுக்காரகன்னு தங்களை சொல்லிக்கிட்டு வண்டிகளை மறித்தோம். வண்டியில் இருந்த சாவியை பிடுங்கிட்டோம். டிரைவர்கிட்ட மாட்டை இறக்கி விடுங்க, இல்லாட்டி நாங்கள் இதை நாங்கள் கையகப்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவங்ககிட்ட பணம் கேட்டிருக்காங்க. வண்டி சாவி எடுத்தோம், பாக்கெட்லேருந்து செல்ஃபோன் எடுத்தோம், அராஜகம் பண்ணி அவங்கள இது பண்ணிக்கிறாங்க. பசங்க ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு வண்டியில் வர 2 பேர்த்துக்கிட்ட இந்த மாதிரி ராவடி பண்ணனால அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, சந்தையிலேருந்து அந்த மாட்டை வாங்கிட்டு வந்ததுனால சந்தையில் ஃபோன் பண்ணி சொல்லி அங்கேருந்து எல்லா ஒட்டுமொத்த வியாபாரிகளும் வந்து இங்கே பயங்கர பிரச்சனையாகி நீங்கள் எப்போ ட்ரெஸ்பாஸ் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்திட்டையும் தடியடியாக எல்லோரும் கொஞ்சம் கை தகராறு நடந்துருச்சுங்க.